எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ யார் கூடயாவது வந்திருக்கலாம். தனியா வந்துட்டு ஏன்டி இப்படி பண்ற? நான் என்னப்பா பண்றது? அவங்கள வேலையில இருந்தாங்க. ரகு சும்மா தானே இருந்தாங்க. அவங்களையாவது கூப்பிட்டுக்கலாம்ல. பாவுண்டி, அவங்களுக்கு கால் வலிக்கும்டி. மேடம்க்கு நான் நடந்து வந்தா கால் வலிக்காது, அவங்க நடந்து வந்தா மட்டும் தான் கால் வலிக்கும். 5 செகண்ட்ஸ் டி. அப்பா இப்ப வந்துருவாங்க. Dress எடுத்துட்டு தான் வர போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. உன் அப்பாவுக்கு வெயிட் பண்ணி என் காலெல்லாம் முடிஞ்சிரும் போலடி. ஓவர் சீன் போடாத. உன்னோட Dress சேர்த்து தானே எடுத்துட்டு வராங்க. அதுக்கு ரகுவை கூட்டிட்டு வந்து வாங்க வச்சிருக்கலாம்லடி. எதுக்கு நான் மாட்டிட்டு சாவலான்ற ஏதாவது பிளான் இருக்கா? ஏண்டி லூசு, உங்க அம்மாவே லவ் மேரேஜ், உங்க அம்மா அப்பாவே. இதுல எங்கடி ஒண்ணு திட்ட போறாங்க? திட்ட மாட்டாங்க. அது நானா சொல்லணும். அம்மா அப்பாவா தெரிஞ்சுக்க கூடாதுல்ல. எவரும் நீ சொன்னாதான் அம்மா அப்பா திட்ட மாட்டாங்கன்ற நினைப்பு. அப்படி இல்ல, நானா என் லவரை பத்தி அம்மா கிட்ட பெருமையா பேசணும்னு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். எந்த அம்மா அப்பாவும் நம்ப மாட்டாங்க. அவங்களா வந்து விசாரிச்சா மட்டும்தான் நம்புவாங்க. ஆமா மண்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுக்கணும். வந்த ரகுவை பத்தி பெருமையா பேசுங்கன்னு சொல்லி வச்சிடணும். மேடமுக்கு வெக்கமாவே இருக்காதாடி. அவங்களா நல்லதா தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரகு வந்து அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. நீ கவலைப்படாத. எவனாச்சும் ரகுவுக்கு பிடிக்காதவனுக்கு கெட்டதா சொல்லிட்டாங்கன்னா ஒருத்தர் சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அத்தனை பேர் சொன்னா மட்டும் தான் நம்புவாங்க. நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஒருத்தராலதான் எல்லாத்தோட வாழ்க்கையும் போகும். அந்த குட்டையை கிளப்பி விட்டு போயிருவாங்க. அந்த ஒருத்தர் போதும் நம்ம வாழ்க்கை அழிக்கிறதுக்கு. நீ சினிமாவா பார்த்துட்டு இருப்ப போல. இல்ல சொல்ற ஒரு பேச்சுக்கு. நீ என்ன கன்றாவியோ ஒரு பேச்சுக்கு சொல்லி என்னமோ சொல்ல. அப்பா கிட்ட போன் அடிச்சு கேள்வி வருவாங்களா இல்லையா? வருவாங்களான்னு கேட்க. அது என்ன வருவாங்களா இல்லைன்னு கேக்குற? எங்கடி இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 செகண்ட்ஸ் உட்காரடி, வந்துருவாங்க. இப்போ ஓடி நீ வேற கடுப்பேத்துறடி. என்னதான் அப்பா பண்ணுவாரோ தெரியல. எடுத்து வச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 hour பண்றாரு. அப்பா இப்ப வருவாரு, நீயே பேசிக்கோ. அப்பா கிட்ட முன்னாடி நின்னு என்ன பேச சொல்ற? பேசினாலே அப்பா ஏதாவது கலாச்சு விட்டுருவாரு. அப்பா அப்படிதான் பண்ணுவாரு. உண்மையை சொல்ல, நான் பேச வந்தாலே அப்பா கலாச்சு விட்டுறாரு. நான் என்னன்னு பேசுறேன், கோபமா பேச வந்தாலும் அப்பா கலாச்சு விட்டு என்ன சிரிக்க வச்சு விட்டுறாரு. அதுதான்ப்பா அப்பாங்கிறது. ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு ஜூஸாவது வாங்கி கொடுக்கலாம். கடையில பக்கத்துல கடை இருக்குல்ல, ஏதாவது வாங்கி குடுறி. நீயும் ஆதிர மாதிரி ஆயிட்டடி. நாங்களும் அப்பையில இருந்து அப்படிதாண்டி. பசிக்குதுடி. நீ கூட்டிட்டு வந்து 1 hour ஆச்சுடி. அப்பா அதோ வந்துருவேன், இங்க வந்துட்டேன் அங்க வந்துட்டேன்னு சொல்றாரு, தவிர வர மாட்டேங்கிறாரேடி. ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க மாட்டியா? வேணா ஒரு கிளாஸ் தண்ணி வேணா வாங்கி தர. வரதா இருந்தாலும் இல்லாட்டினா போ. என்னடி உன் ஃப்ரெண்டுனா இருந்துட்டு போ. அப்பா உடனே சொல்ற பேர் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க. வாடி வந்து வாங்கி குடுறி. என்னால முடியாதுப்பா. இவ்ளோ நேரம் வாய் கிழிச்சுக்கிட்டு இருந்தல்ல, போய் வாங்கிக்கோ போ. தனியா போக பயமா இருக்கு. அது இல்லாம என்கிட்ட காசு இல்லடி. ஊட்டதடி இருக்கு, வாடி. ஹலோ மேடம், நான் இவ்ளோ நேரம் ஊட்ட காசு இருக்குன்னு நினைச்சது. என்கிட்ட சுத்தமா இல்லப்பா. நான் என் பர்ஸ் வீட்ல வச்சுட்டேன்ப்பா. அப்புறம் என்ன புண்ணாக்கு வெளியில வந்த? வரதா இருந்து பர்ஸ்ல எடுத்துட்டு வர கூடாதா? மேடம் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்களா? என்கிட்ட பேசுற? அங்க இருந்து 10 நிமிஷம் தானே. அதனால சீக்கிரம் உங்க அப்பா வந்துருவாரு. நானும் வந்துட்டேன். உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும் நல்லாவே. தெரியும். சரி, இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவாருன்னு நினைச்சேன். நீ வாய் மூடிட்டு நின்னா அப்பா வந்தோடனே வேணா வாங்கி கொடுக்க சொல்றேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ஜூஸ் கூட வாங்கி தர மாட்டேன்ட்டல போ. ஹலோ மேடம், என்கிட்ட சேஞ்ச் இருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன். 500 தான் இருக்கு. ஐயோ, என்ன உருட்டு, இவ்ளோ நேரம் காசே இல்லைன்னு. அது சும்மா சொன்னேன். என்கிட்ட எல்லாம் சேஞ்ச் இல்லப்பா, அதனால என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. 20 ருபீஸுக்காக 500 ரூபாய் நீட்டு வந்தா அவ்வளவுதான். கடையில இருந்து அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. என்னடி இப்படி பண்ணிட்டியே? சரி, அப்பா கிட்ட போன் அடிச்சு கேளு எங்க வந்துட்டாருன்ட்டு. நீ போன் வச்சிருக்க தானே? போன்ல பேடிஎம் இருக்கா இல்லையா உன்கிட்ட? இருக்கே. அப்புறம் என்னடி காசு கட்டடி? ஒரு 20 ருபீஸ் தானே. பேடிஎம் தான் இருக்குன்னு. பேடிஎம்ல காசு இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பொய். நேத்து தான் அப்பா 1000 ருபீஸ் போட்டாரு, நான் பார்த்தேன். அப்ப மேடம் எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டோட போன் பெர்மிஷன் இல்லாம எடுக்கிறீங்க. சீச்சி, அந்த பழக்கம் நமக்கு இல்லப்பா. கேட்டுட்டு எடுக்கிற பழக்கம் நமக்கு இல்ல. அப்படியே தூக்கிடணும். வந்து தொலை வாங்கி தொலைறேன். அப்ப இவ்ளோ நேரம் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. காசே இல்லடி ஃபர்ஸ்ட் போய் சொன்னா, அப்புறம் பேடிஎம்ல காசு இல்லன்னு இருக்க. சரி, அப்படி சொன்னாவாது விடுவேன்னு நினைச்சேன். அப்பயும் நீ விடலையே. எப்படி விடுவேன்? என் மூளை கொஞ்சம் இருக்குல்ல, யோசிச்சாம உன்னை எப்படியாவது வாங்க விட்டுவேன். மேடம் வெளியில வரும்போது போன் எடுத்துட்டு வரதுல கையை வீசிட்டு அப்படியே வந்துடுறது. அந்த போனை கையில எடுத்துட்டு வந்து அந்த போனை கையில பிடிச்சி என்னமா வெயிட் இருக்கும் தெரியுமா? அதனால தானே தூக்கிட்டு வரல. சப்போஸ் நானும் போன் எடுத்துட்டு வரலன்னு என்ன பண்ணுவேன்? ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போயிருவேன்ப்பா. அப்பா அப்புறமா வர சொல்லிட்டு. லூசு, அது போன் இருந்தா தானே சொல்ல முடியும். வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடுவேன். அப்பா இங்க வந்து தேடினாருன்னா தேடட்டும். நம்மள நிக்க வைக்கிறாருல. நீ பேசிட்டே இருக்காது. இப்ப ஜூஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா? ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? ஃப்ரெண்டுக்காக செஞ்சு தொலைறவா. ஸ்டூடண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உங்கள் சிறகு. வானுக்கு
ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே கீதா கீதா என்ன கிறுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கது யாரு கீதா இல்லையா உள்ளார வாங்க அதோ வரேன் எங்க யாரையும் காணோம் கீதா உள்ளார வர சொல்லிட்டு எங்க போனாங்க ஒரு நிமிஷம் வரேன் ஏய் கீதா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க ஏய் எங்க அவ கீதா எங்க இருக்கா ஏய் அவ தான் கேம்புக்கு போயிட்டாளே அண்ணா இவ எங்க வந்திருக்கா ஏய் யாருன்னு பாத்தியா யாரோ கீதாவை கூப்பிட்டு வந்தாங்கடி அந்த அண்ணா உள்ள வான்னு சொல்லிட்டேன் நம்மள யாரா இருந்தாலும் உள்ள வாங்கன்னு சொல்லிடுறதுப்பா நம்ம சித்தி வாய மூடுறி ஏய் சித்தி சித்தி என்னடி கூப்பிட முடியும் ஹாய் சித்தி நீங்க எங்க ஏய் அம்மிதா இருடி சொல்லணும் நீ எங்க கீதாவை பார்க்க வந்த கீதா இருக்காளா கீதா இங்க எல்லாம் கேம்புக்கு போயிருக்கா ஓ சரி நான் போயிட்டு வரேன் சித்தி இருங்க போயிடாதீங்க காஃபி ஏதாவது குடிக்கலாம்ல வந்து உட்காருங்க சித்தி இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் என்ன சித்தி உங்கள மாதிரி நாங்க பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வந்து உட்காருங்க இவ இப்படியே விட்டா ஏதாவது பேசிட்டு இருப்பா உட்காரணும் கீதா இங்க இல்ல நாங்களா இருக்கோம்ல உட்காரு வரதுக்கு இன்னும் 1 மந்த் ஆகும் 1 மந்த் ஆகுமா சரி சரி நான் போயிட்டு வரேன் அட அனு உட்காரணும் வீட்டுக்கு வராத விருந்தாளியில வந்திருக்கீங்க நாங்க அப்படியே அனுப்பிச்சிடுவோமா சித்தி வந்து உட்காருங்க சித்தி ஏ அமைதியா இருடி நீ எதுவும் நினைச்சுக்காத அனு உட்காருவா சரி அப்புறம் சித்தி எதுக்கு வந்தீங்க வந்த விஷயத்த சொல்றது இல்ல நான் கீதாவை பார்த்து சாரி கேட்க தான் வந்தேன் சித்தி நீங்க எப்படி பேசுறீங்க அதிரா ப்ளீஸ் சித்தின்னு மட்டும் கூப்பிடாத ஏன் அண்ணியவே நான் அண்ணின்னு கூப்பிட அவங்க சொன்னாலே கேட்க மாட்டேன் நீங்க சொன்னா கேட்க போறேனா ஏ அமைதியா இருடி எதுக்கு நீ முதல்ல சம்பந்தமே இல்லாம சித்திங்கற ஏ உனக்கு தெரியாதா இது கீதாவோட சித்திடி கீதாவோட சித்தியா ஏ ஆமாண்டி எனக்கு வீட்டுக்கு போகும்போது தெரிஞ்சு வேற அந்த சித்தி கேக்கல ஆனா என்னாச்சு என்ன சொல்றா அவ இல்ல நான் கீதாவுக்கு சித்தின்ற முறை தான் வேணும் அதனால தான் அவ சொல்றா இது எப்படி நடந்துச்சு இதெல்லாம் அன்னைக்கே நடந்துச்சு அமைதியா இரு அப்புறம் ஏன் நீ முத கீதாவை பார்க்கும்போது எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல இல்ல அம்மா அப்ப எனக்கே தெரியாதம்மு ஓ அப்படியா சரி நீ உட்கார் நான் காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன் இல்ல அதெல்லாம் வேண்டாம் ஏ ஆதிரா அவளே எதுக்கு நீ சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்க ஏ வண்டியா இரு உன்கிட்ட வரேன் உங்க ஆளு கால் சரியா போச்சா நீ வாங்க போற என்கிட்ட ஆதிரா நீ ஆனா அவள வாயை மூட சொல்லுங்க நான் யார்கிட்டயும் அமைதியா இருக்க மாட்டேங்கறா டேய் தூக்கிட்டா போடியடா என்னடா ஆச்சு இப்ப அவ ஓகே தான் ஓவர் சீட் போடுறானா ஏ விடுடி கேட்டதுக்கு பதில சொல்லு அவன் ஏன் சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்க டேய் அது வந்தா நமக்கு சொந்தக்காரங்கடா அவங்க நமக்கு சொந்தக்காரங்களா ஏதாவது தெளிவா சொல்லு உனக்கு தெரியாது அவ கீதாவோட சித்தி கீதாவோட சித்தியா கீதாவுக்கு சித்தியெல்லாம் இருக்கான்னு ஏன்னா நீ வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாது போடா என்ன அவகிட்டே கேளு இப்படிதானே அவ வந்ததுல இருந்து அவகிட்டே கேளுன்னு சொல்லி அண்ணா இவ கீதாவோட சித்தியானா சொந்தக்காரங்களா ஓ அப்படியா சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் உள்ளார போறேன் ஏய் நின்னடா இப்போ உன் பிரச்சனை தான் என்ன ஏய் ஆமாமா நீ போய் உன் ஆளை பார்க்க போற போ நான் போய் படுக்க போறேன்டி ஓ படுக்க போறியா சரி விடு என்கிட்ட போய் சொல்லிடு அம்மா உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது போ அப்புறம் அம்மு சாரி அம்மு என்னடா ஆச்சு அது சித்தி வர வர எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேக்குறா நம்ம கிட்ட மட்டும் கேக்கல சாரி அம்மு உன்கிட்ட அந்த மாதிரி பேசினேன் பிரபாவை லவ் பண்ணனால தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் ஏ அதனால என்ன இருக்கு பரவாயில்ல விடு நீ அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல பிரபா யார லவ் பண்றாங்கன்னு நீ பாத்துக்கலாம்ல வந்த உடனே சாரி கேட்டா போதும் மன்னிச்சு விட்டுவா நீங்கள தப்பா வளர்த்து வச்சிருக்காங்க எல்லாரும் என்கிட்ட சாரி கேக்குறாளா ஆமா சாரி அதனால தான் உன்கிட்ட சாரி கேக்குறேன் ரொம்ப சாரி அம்மு பிரபா கிட்டே சாரி சொல்லிரம்மு ஏ அதெல்லாம் ஒண்ணு வேணா விடு அவ சாரி கேக்குற நம்ம தண்டனை கொடுத்துருக்கணும் நேரத்துக்கு இவள இருக்காளே பச்சை குழந்தைய போயிட்டாப்பா சாரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீயும் இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்ட ஏ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சித்தி ஏ அவ அப்படிதான் பேசுவா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத ஏ எனக்கு கீதா தாரா கௌசிகலா சித்தி தான் எப்போதுமே நாங்க சித்திங்கிற வார்த்தை தவிர எதுவும் கூப்பிட மாட்டோம் நீங்க வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கோங்க என்னமா இருந்துக்கோங்கப்பா ஏ அமைதியா இருக்க மாட்டியா ஏ மரியாதை கொடுக்க சொல்லி வளர்த்திருக்காங்கடி எங்க அம்மா எங்கிட்ட நீ வாங்க போற வாய முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காரு நீ அப்ப அவ என்கிட்ட சாரி கேட்கணும்ல சாரியே கேட்கல உன்கிட்ட என்ன தப்பு பண்ணா உன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு எனக்கு வீட்டுக்கு போனா உள்ள வான்னு கூப்பிடவே இல்ல நான் எப்படி உள்ள வான்னு கூப்பிட்டேன் அம்மா தாயே நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு உட்காரு சாரி அதிரா உனக்கும் தான் சீச்சி எனக்கு சாரி எல்லாம் வேண்டாம்ப்பா நான் ஒண்ணு சாரி எல்லாம் கேட்க சொன்னேன்னு நான் நினைக்கல அது சும்மா சொன்னது என்கிட்ட எப்படி சாரி சொல்லிட்டு ஒரே ஜாலிதான் வெக்கமாவே இல்லடி உனக்குலாம் அதெல்லாம் இல்லவே நான் என்கிட்ட சாரி கேட்க சொன்னது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன அவளே கேட்டா கீதாவோட நம்பர் கிடைக்குமா அம்மு நான் குடுக்குற எடுத்துக்கோ உடனே எதுக்குன்னு கேட்க மாட்டா உடனே கொடுத்துருவா நம்மளாச்சு கேட்போம் நம்ம வாய் சும்மா இருக்காது மூளையும் சும்மா இருக்காது எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்க சொல்லுவோம் நம்மளே கேட்டுருவோம் ஆமாண்ணா எதுக்கு அவகிட்ட சாரி கேட்கணும் அதனாலதான் எதுக்கு அவகிட்ட சாரி கேக்குற அம்மா கிட்ட கேட்டா ஒரு நியாயம் இருக்கு மேடம் உன்கிட்ட கேட்கும்போது அவகிட்ட கேட்க கூடாதா இல்ல சும்மா கேட்டுட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அவ கேம்புக்கு போய்க்கா நம்ம போன் அடிச்சா எடுக்க மாட்டா அவளா போன் அடிப்பாளே சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடு நான் வந்ததுக்கு அப்புறமே பாத்துக்கிறேன் ஓகே சித்தி அவ வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும் சித்தி ஏ சித்தின்னு மட்டும் கூப்பிடாதே நல்லா இல்லையே என்ன சித்தி நீங்க எல்லாம் என்னென்ன பண்ணிருக்கீங்க உங்களை சித்தின்னு கூப்பிட கூடாதா அது ஏதோ அறியாத வயசுல பண்ணிட்டேன் இதுமா 25 அறியாத வயசு உனக்கு சரி விட நான் தான் மன்னிப்பு கேக்குறல அவதான் மன்னிப்பு கேக்குறாள அமைதியா இரு என்ன சித்தி உங்களை வீட்டுக்குள்ள மட்டும் சித்தின்னு கூப்பிடுற நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்க கூப்பிட்டு ஏத்துக்க மாட்டீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா அப்படி சொல்லுங்க எங்க அண்ணி எல்லாம் அண்ணின்னு தான் நாங்க என்னமோ கூப்பிட்டு இருக்கோம் மரியாதை ரொம்ப தெரிஞ்சிருக்கு போல ஆமா சித்தி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்ல எங்க அம்மா சொல்லி தான் வளர்த்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுத்து கூப்பிடணும்னு ரொம்ப நல்ல அம்மாமா சரி நீ என் ஃப்ரெண்ட் தானே அதான் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இனிமே எந்த தப்பு பண்ணக்கூடாது காட் ப்ராமிஸ் எந்த தப்பு பண்ண மாட்டேன் உன்கிட்ட யாராவது தப்பு பண்ண வந்தாங்கன்னா நீ மன்னிச்சு ஏத்துக்கணும் ஓகேவா யாராச்சும் உன்கிட்ட எதிரியா நினைச்சாலும் நீ எதிரியா நினைக்கூடாது
ஓகேவா? என்ன மேடம் இவ்ளோ அட்வைஸ்? எங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உங்களை கெட்டவங்களாக்க விட மாட்டோம். ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே நாங்க தப்பு பண்ண விட மாட்டோம். Thank you so much. இனிமே எந்த தப்பு பண்ணாம இருந்தா எங்களுக்கு நல்லது. வீட்டுக்கு வந்து இனிமே கூப்பிடுவியா? கண்டிப்பா கூப்பிடுவேன்ப்பா. நீ இங்க தான் இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே. தண்ணி காஃபி ஏதாவது குடிப்பியா? ஒண்ணும் கொடுக்க மாட்டேப்பா. என்னப்பா இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி விளையாடுறதுல தப்பு இல்ல. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் thank you இதெல்லாம் வேண்டாம் ஓகேவா? ஏன்னா உன் ஃப்ரெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிம் கூட பாதை வகுக்கும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம்